சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருண் அவர்களை மாற்றப்பட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. பண்டிகையை கொண்டாடுங்க. முட்டாய் எடுத்துக்கோ, முட்டாய் எடுத்துக்கோ. ஐஸ்கிரீம், வெறும் ஐஸ்கிரீம் இல்ல, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். நக்கல்யா அவனுக்கு. திரு அருண் அவர்களுடைய டிரான்ஸ்பர். உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகலப்பா. டிரான்ஸ்ஃபரா? ஆமாம்மா. ஒரு எதிர்பாராத டிரான்ஸ்பர் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் சொல்லுங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அருண் அவர்களுடைய டிரான்ஸ்பர் அந்த நியூஸ் வருது, கீழே கமெண்ட்ல ஃபுல்லா வந்து சவுக்கு 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 வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் இருக்கு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ஒரு அதிகாரியின் மாற்றத்தை இந்த சமூகம் இப்படி கொண்டாடி நான் முதல் முறையாக இப்போதுதான் பார்க்கிறேன். தீபாவளி பண்டிகையை போன்று கொண்டாடுகிறார்கள். உண்மையிலேயே நிதிஷ் எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியல நீங்க? அருணின் விசுவாசமான அடிமை முகேஷ் ஜெயக்குமார். கேள்வி கேட்பாடு இல்லாம என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அதிகாரி தான் இந்த முகேஷ் ஜெயக்குமார், ரவிக்குமார் எல்லாம். இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்த அந்த முகேஷ் ஜெயக்குமார் அருணுக்கு உதவி செய்யறதுக்கு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நியமனம் செய்கிறோமே என்று டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வாலுக்கு தோன்றவில்லை அல்லவா? நீங்கள் செய்தது நியாயமா? முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஓடு ஓடு ஓடுன்ற மாதிரி சிங்கப்பூருக்கு ஓடிட்டாரு அப்படின்னு முதல் நாள் பேசுறாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அடுத்த நாள் வந்து ஏவா வேலு அவர்கள் நாங்க ஓடவும் இல்ல ஒளியவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுறாரு. அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ. உனக்கறம் பாரு. ஐயோ, பிடிச்சா மறுபடியும் குளிக்க வைப்பாரு. அருண் அவர்கள் ஏற்கனவே ஏவா வேலு அவர்களை கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டாரு. நீ மாறவே மாட்டியா? புகழாதுப்பா, ரொம்ப கொச்சமா இருக்குது. அருணுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் வசூலை வாரி குவித்த ஊழல் பெருச்சாளிகள். லஞ்சமா? அடேப்பா, என்ன லஞ்சமா? இன்ஸ்பெக்டர் துரை ரவிக்குமாரோட மகள் எம்பிபிஎஸ் படிக்கிறார். ஃபீஸ் மட்டும் 3 வருஷத்துக்கு 75 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. அடேங்கப்பா. இன்ஸ்பெக்டர் சம்பளத்தில் 75 லட்ச ரூபா உனக்கு ஏது? அவருடைய வருமானம் என்னவென்று யோசித்து பாருங்கள். அடேங்கப்பா. அது அவருக்கான சொத்து குவிப்பு வழக்கு தனியாக தயாராகி கொண்டிருக்கு. அந்த உல்லாசமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்ததற்காகத்தான் அருணுக்கு விசுவாசமான அடிமைகளாக இந்த அதிகாரிகள் இருக்கிறார். தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? மாத்தணும்னு சிஎம் முடிவு எடுக்கிறாரு. அருண் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவங்க விட்டுருவாங்களா? அட்டாக் பண்ணலாம் நினைக்காத, அது ஹை வோல்டேஜ், அப்புறம் புஷ்னு ஆயிடுவேன். பேர் வாங்கணும்ன்ற எண்ணம் ஏன் சார் திரு அருணுக்கு இல்ல? 20 கோடி வேலை கொடுப்பார், நீங்க கொடுப்பீங்களா? அவர் நீங்க கொடுப்பியா? அவருக்கு பேர் முக்கியமா மாமூல் முக்கியமா சார்? என்ன சார் சும்மா பணம் பணம்ட்டு? வாழ்க்கையில ஒரு தடவை அழாத பணக்காரனும் இல்ல, ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்ல. அப்படிதான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். ஏற்கனவே அவங்க வாங்கின லஞ்சத்தை பறிமுதல் செஞ்சு நான் பாக்கெட்டில் போட்டுக் கொள்வதன் மூலம் நான் லஞ்சத்தை ஒழித்து விட்டேன். ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. அருணோட மண்டை எப்படி கணக்கு போடுன்றதை நான் சொல்றேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஒரு 100 கோடி பார்த்துருது. காசு பணம் கொட்டு மணி மணி. 5வது மாடியில இருந்து 6வது மாடிக்கு லிஃப்ட் போட்டாச்சு. 7வது மாடி 8வது மாடி வாங்கி அப்படியே லிஃப்ட்டை ஏத்திட்டே போலாம்ல. டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ். குளு 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 குளுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. மந்திரிக்கு தெரியாம டெண்டர் விட்டு காசு வாங்குறேன்னா எவ்வளோ துணிச்சல் இருக்கும். அந்த மந்திரி போஸ்டர் ஓட்டுற மந்திரி இல்ல, விஜயோட ஆடிட்டர். ஆஹா, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. வெங்கட்ராமன். ஆமையா, பல வருஷமா ஆடிட்டர். மறுபடியும் அதே சொல்றானே. அவருக்கு தெரியாம நீ டெண்டர் விட்டு 30 கோடி அதுல வசூல் பண்றேன்னா, டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. விஜய் அவர்கள் உமாநாத் 5 மணிக்கு மீட் பண்றாரு சிரிச்சுக்கிட்டே. 8 மணிக்கு உமாநாத் வெயிட்டிங் லிஸ்ட். ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. யார் விஜய் என்பதை உமாநாத் புரிந்து கொண்டிருப்பார், அருண் புரிந்து கொண்டிருப்பார். விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, இவரை நம்ம கட்டுப்படுத்தலான்ற எண்ணத்தில் தான் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள்.
அவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும், ஆனா அடி சரவெடி. இதுதான் ஒரு அரசனுக்கு அழகு, இதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு அழகு, இதுதான் ஒரு நல்ல நிர்வாகிக்கு அழகு. ஒரே வார்த்தையில சொல்றேன், திஸ் மேன் இஸ் ஹியர் டு ஸ்டே. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? இவர் கார் பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவரை பொம்மையா வச்சு சுத்தி இருக்கவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் பொம்மை முதல்வர். நேற்று ஹேர் கட்க்கு ஷாப்புக்கு போனேன். அங்க சொல்றாங்க, நீங்க இப்ப புதுசா ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியணும். ஸ்கூலுக்குலாம் வந்து லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அரசகுமார்னு ஒருத்தர் 300 கோடி அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு 2025 பேசிருக்கீங்க. இப்ப அவர் மீது குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் மகேஷ் கூப்பிட்டு சொல்றேன், அந்த ஆள் 1 வருடம் கழித்து இப்போது குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிறார். ஆனா அதை பேசுனதுக்கு நம்மள குண்டர் சட்டத்தில் போட்டாங்கப்பா. யாரும் இல்ல, இந்த அருணை பீஸ். எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், அத்தனை பேர் இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. அதாவது 300 கோடி வாங்கினா நீ ஒரு 30 லட்சம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போடா. அதை பத்தி போய் வீடியோ போடுற ராஸ்கல். இதான் எங்களோட அணுகுமுறை. அந்த வீரபாகு நீங்க தானே? வெரி கிளவர் சாப். இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மீண்டு வரும் என்று உழுந்து புரண்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த காலத்திலும் திமுக இனி ஆட்சிக்கு வராது. நான் அழுதுருவேன். எந்த காலத்திலும் புதிதாக பட்டம் பெற்று இருக்கக்கூடிய இன்பநிதி தலைமையிலும் இது ஆட்சிக்கு வராது. பிரைம் மினிஸ்டர் வரானா வெள்ளை கொடை தூக்கிட்டு ஓடுறது. உலகத்திலேயே வெள்ளை கொடை தூக்கிட்டு வெள்ளை கொடை கண்டுபிடிச்சவங்களே இவங்கதான்ப்பா. வெள்ளைக்குடி காட்டி தப்பித்ததா இன்று முதல் வெள்ளைக்குடி வேந்தர் என்று உலக மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவார். கொடை என்ன கலர்ல பாருக்கும்? கருப்பு கலர். கூச்சுப்பாதான். அது கருப்பு பலூன் விடுறப்ப தெரியல. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆற்று மணலை விட எம் சாண்ட் ஆபத்தானது. இது என்கிட்ட சொன்னது யாருன்னா, மணல் கடத்தின ராமச்சந்திரனே சொன்னாரு. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். ஆனா குறிப்பிட்ட அளவு அள்ளணும். 10 அடி அள்ள சொன்னா அதுக்கு தான் அரசாங்கம், நீதிமன்றம் எல்லாம் சேர்ந்து ஒரு இவ்வளவு அள்ளுப்பா அப்படின்ட்டு ஒரு விதிமுறை போட்டிருக்கு. 10 அடி அள்ள சொன்னா 100 அடி அள்ளுறது. ஐயா மலைய